அமித்தும் விக்ரமும் இன்னைக்கு உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அமித் வந்து சொல்லிட்டுருக்காரு, எனக்கு ரொம்ப சாண்ட்ரா பற்றி பேசுகிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நான் வந்து அவங்க ரொம்ப அப்செட்டாக இருந்தாங்க. ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஷனில் போய் உட்காந்த மாதிரி இருந்தாங்க பிரஜன் எவிக்ஷனுக்கு அப்புறம். அப்போ இப்படி தனியாக உட்காந்துருக்காங்களேன்னு சொல்லிட்டு நான் போய் அவங்கக்கிட்ட பேசினேன். இப்போ பேசும்போது அவங்க வந்துட்டு என்ன சொல்லிட்டாங்கன்னா, வெளியில் உங்ககிட்ட விக்ரம் கூட பேசின கான்வர்சேஷனுக்கு அமித் ஒய்ஃப் கூட ஒரு ஸ்டேட்டஸ் வச்சுருந்துருப்பாங்கல்ல, அதை பற்றி சொல்கிறாரு. நான் பாட்டுக்கு சிவனேன்னு தானே உட்காந்துருந்தேன், வந்து வந்து என்கிட்ட வந்து பேசுகிறாரு, இவர்கிட்ட நான் கேட்டேனா அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்லிட்டாங்க. எனக்கு அது வந்து ரொம்ப அப்செட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் என்னென்னா, நாமினேஷனில் என் பேரை சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லினா, சும்மா வந்து ஏதோ ரீசன் சொல்லி நாமினேட் பண்ணியிருக்காங்க. நாமினேட் பண்ணுறது ஓகே தான் இந்த விக்ரம். பட் என்ன பிரச்சனைனா, ஹோல் ஹவுஸும் அவங்களுக்கு எகெயின்ஸ்டாக இருக்கும்போது நான் சப்போர்ட் பண்ணேன். நான் சப்போர்ட் பண்ணதுக்கு அவங்க என்னை நாமினேட் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு என்னை போய் நாமினேட் பண்ணியிருக்காங்க. அதுதான் எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. அது கூட நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன். பட் நான் வந்து பேசினதை வந்துட்டு தேவையில்லாமல் வந்து பேசினாருன்னு சொன்னது வந்து ரொம்ப டூ மச்சாக இருந்துச்சு. ஸோ ஒன்றே ஒன்று தான் நான் உனக்கு சொல்லுவேன். இந்த வீட்டில் அவங்க விழுந்தது இது எல்லாமே வந்து நீ வந்து ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டோடு எடுத்துக்கோ. டேக் இட் வித் பிஞ்ச் ஆஃப் சால்ட் அப்படிங்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்கிறாருன்னா, அது எல்லாமே கொஞ்சம் ஓவர் எக்ஸாஜரேஷன் தான். அது வந்து நீங்கள் முழுசாக நம்பணும்னு அவசியம் கிடையாது. அதில் கொஞ்சம் எக்ஸாஜரேஷனும் கலந்து தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாரு. சொல்லிவிட்டு உங்களுக்கு புரியுதுல்ல அப்படின்னு கேட்குறாரு. உடனே விக்ரமும் புரியுது அப்படின்னு சொல்கிறாரு. அவருக்கு இப்போ ஒரு சின்ன டவுட் வருது. அப்போது ஒருவேளை ஓவராக இருந்தது நம்ம தான் நம்பிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி விக்ரமுக்கு வந்து ஒரு சின்ன டவுட் வருது. அமித் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு உண்மையிலே அப்படி பேசுனது வந்து ரொம்ப செருப்பால் அடித்த மாதிரி இருந்துச்சு. நான் உண்மையிலே அவங்க அப்செட்டாக இருக்காங்களே, சரி இப்போ நம்ம ஒய்ஃபாக இருந்தால் எப்படியும் வீட்டில் போய் பார்க்க போகிறோம், எல்லாமே கரெக்ட் தான். இருந்தாலும் இப்போ என் ஒய்ஃப் இருந்து இந்த மாதிரி அழுதா பாவம் தானே, அந்த மாதிரி யோசிச்சு தான் சரி அவங்களும் அவங்க ஹஸ்பண்டை மிஸ் பண்ணி அழுறாங்களேன்னு சொல்லி கம்பெனி கொடுக்கறதுக்காக நான் போய் பேசினேன். அதுக்கு என்ன இப்படி பண்ணது வந்து என்னால் தாங்கிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அமித் வந்து விக்ரம் கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. ஸோ விக்ரம்க்கு அப்படியே ஷாக் ஆகி அவர் கேட்குறாரு. ஏன்னா விக்ரம் வந்து முழுக்க அவர் நம்பியிருந்தார் சாண்ட்ராவை. இப்போ இந்த மாதிரி ஒரு பர்ஸ்பெக்டிவ் சாண்ட்ரா பற்றி இவங்க ஷேர் பண்ணும்போது அவருக்கு வந்து என்னடா அப்போ நம்மளும் இந்த ஓவராக இது பண்ணதை எனக்கு நம்பிட்டோமா அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு டவுட் வருது. இதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.